ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சில்ஸ் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நல்ல காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், சரியா? அதாவது நீங்கள் நர்சிங் படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, போத் ஃபீமேல் அண்டு மெயில், சரியா? நீங்கள் நர்சிங் படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இருந்தே சில விஷயத்துக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நர்சிங் படிக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஸ்கூலில் பேசியிருக்கப்போ சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸை தயவுசெய்து எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. 12th அப்புறம், அதாவது ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரியாது. நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறனால உங்களுக்கு முன்னாடியே இந்த தகவல்லாம் தெரியுது, சரியா? அதனால் முன்னாடியே சுதாரிப்பாக நீங்கள் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதாவது நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் சார் நான் படிக்கணும், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபீஸ்லாம் அதிகமாக கட்ட முடியாது சார் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும், கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சொல்லும் போது மொத்தமே தமிழ்நாட்டில் 6 கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் ஃபீமேல் நர்சிங் வந்து இருக்குது, சரியா? அப்போ எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சரியா? அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரலிங்கம், சரியா, மெடிக்கல் காலேஜ் சேலம், அதுக்கப்புறம் தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கூடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடியது. மொத்தம் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். மொத்தமாக சேர்த்து கவர்மெண்ட் காலேஜில் வெறும் 315 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதில் ஓசி கம்யூனிட்டிக்கு வெறும் 98 சீட்டு மட்டும் தான் இருக்குது. பிசிக்கு வெறும் 84 சீட் மட்டும் தான் இருக்குது. அப்போ 84 பேர்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக வரணும். அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு வெறும் 11 சீட்டு மட்டும் தான் இருக்குது. எம்பிசிக்கு 63 சீட்டு தான் இருக்குது. எஸ்சிக்கு 47 சீட்டு தான் இருக்குது. எஸ்சிஏக்கு வெறும் 9 சீட்டு தான் இருக்குது. எஸ்டிக்கு 3 சீட்டு தான் இருக்குது. அப்போ தான் நீங்கள் தெளிவாக உங்கள் கம்யூனிட்டி வைஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சொற்பமான சீட் மட்டும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, எப்படி இருந்தாலும் எந்த கம்யூனிட்டியாக நீங்கள் இருந்தாலுமே 190க்கு மேலே இருந்தீங்கன்னா ரொம்ப சேஃப். 185க்கு மேலே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், சரியா? அப்போ அதுக்கு கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே இப்போவே நீங்கள் காலேஜை பார்த்து லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, நம்ம எங்கே வந்து அட்மிஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் காலேஜை பார்த்து அட்மிஷன்ஸ் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல சார், நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சார், இங்கே லோ ஃபீஸ் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு தெரியல சார், நான் மதுரையில் இருக்கேன் சார், இங்கே லோ ஃபீஸ் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு தெரியல சார், நான் திருச்சியில் இருக்கேன் சார், நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் சார், நான் சென்னையில் இருக்கேன் சார். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய லோ ஃபீஸ் டொனேஷன் இல்லாத காலேஜஸை நம்ம சொல்லலாம். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது இப்போயே நீங்கள் பார்த்து அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை ப்ரைவேட் காலேஜுமே உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காம போச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடும்போது உங்களுக்கு டொனேஷனே இல்லாமல் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அட்மிஷனாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் இப்போயே இந்த விஷயத்தை சுதாரிப்பாருங்க. அடுத்து வந்து மெயில் நர்சிங் பார்க்கலாம், சரியா? மெயில் நர்சிங்னு பார்க்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் சேலம் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் தேனி, அதுக்கப்புறம் கடலூர், சரியா? இது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய மெயில் நர்சிங் இருக்கக்கூடிய காலேஜஸ். மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா ஓசிக்கு 11 சீட்டு, பிசிக்கு 9 சீட்டு மட்டும்தான் இருக்குது. பிசிஎம்க்கு 1 சீட்டு தான் இருக்குது. எம்பிசிக்கு 7 சீட் இருக்குது. எஸ்சிக்கு 6 சீட் இருக்குது. எஸ்சிஏக்கு 1 சீட் இருக்குது. எஸ்டிக்கு சீட்டே இல்லை மெயில் நர்சிங்க்கு. அப்போ எஸ்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜ் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளோ தான் வந்து மொத்தமே வெறும் 35 சீட்டு மட்டும் தான் இருக்குது. மொத்தமே வெறும் 35 சீட்டு மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த 35 சீட்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 190க்கு மேலே இல்லை 195க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது ஒரு 190 அண்ட் அபோவ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். நான் மெயில் நர்சிங் பசங்களுக்கு திரும்ப சொல்ல, நீங்கள் மெயில் நர்சிங் படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போவே பார்த்து காலேஜை பார்த்து அட்மிஷன்ஸ் வந்து போடுங்க. பின்னாடி நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த மாதிரி நீங்கள் தேடி வந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவான வாய்ப்பாக மாறிடும். அதனால் தயவுசெய்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரியா? ஒரு ஹைப் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு போய் சேரும். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுடன் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.